இன்னைக்கு நான் 2016 வெளியான மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான சம்மர் ஃபீல் குட் மூவியை தான் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் எப்போமாச்சும் ஒரு சில படங்கள் பேசுகிறப்போ இது பெருசாக போகுமா அப்படின்ட்டு ஒரு டவுட்டோட தான் நான் போடுவேன். ஆனால் செம்ம ஹிட் ஆகும், உங்ககிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். சில படங்கள் சரி இந்த படம் நல்லா போகும் அப்படின்னு நினச்சி போடுவேன். ஆனால் அது உங்ககிட்ட பெருசாக ரீச்சே ஆகாது, உங்களுக்கு பெருசாகவும் பிடிக்காது. ஆனால் இப்போ நான் இன்னைக்கு கொண்டிருக்கிற இந்த படம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்கள் டேஸ்ட் என்னங்கிறத எனக்கு புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த படம் நம்ம தமிழ் தவிர்த்து மற்ற லாங்குவேஜில் போட்டிருப்பாங்கல்ல, எல்லாருக்குமே செம்ம ஹிட்டு, செம்ம வியூஸ் போயிருக்கு. தமிழில் மட்டும் யாருமே போடல, அதை நான் கொண்டு வந்துட்டேன். அதோடு மட்டும் இல்லாமல் இது ஒரு உண்மை சம்பவம், ஒருத்தவங்களுடைய ரியல் லைஃப் ஸ்டோரி. ஸோ ஒரு பக்கம் அப்படியே ஃபீல் குட்டாக கொண்டு போனாலும் இன்னொரு பக்கம் உங்களை பயங்கரமாக உத்வேகப்படுத்தும். அப்படியே வழக்கம் போல ஒன்லைனர் எதுவும் பார்க்காம ஸ்டோரியிலேயே போயிடலாமா? ஓகே, இந்த மூடிய ஃபர்ஸ்ட் சீன்லேயே 1940களில் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இவங்க இருக்கிறாங்களே, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். இவங்க பேர் மாட். அதனால தான் படத்தோட பேர் கூட மாடி. மாடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திர நோய், அதாவது முடக்குவாத நோயின்பாங்கல்ல, அந்த நோயால் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு வராங்க. பிறவிலிருந்தே அவங்களுக்கு அந்த நோய் இருக்கு. ப்ராப்பரா நம்மள மாதிரி நடக்க முடியாது. ஒரு மாதிரி முதுகு கூன் விழுந்திருக்கும். கை விரல்கள் அவங்களால நம்மள மாதிரி நீட்ட முடியாது. ப்ராப்பரா ஒர்க் பண்ணாதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி. ஆனா அவங்களுடைய மூவ்மெண்ட் கூட ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்கும். நம்ம பண்ற அன்றாட வேலைகள் கூட அவங்களுக்கு பண்றது ரொம்ப சிரமப்பட்டு தான் பண்ணுவாங்க. அவங்களுடைய பேச்சு, ஆட்டிடியூட் எல்லாமே கொஞ்சம் குழந்தைத்தனமா இருக்கும். ஆர்டிஷன் பாதிக்கப்பட்டிருந்தா ஒருத்தங்க எப்படி இருப்பாங்க, லிட்டரலி அந்த மாதிரி சொல்லிக்கலாம். பட் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ நம்ம ஹீரோன் இப்போ இருந்துட்டு வருது அத்தையோடைய அரவணைப்பட தான். ஸோ அப்பா அம்மா இறந்து போயிட்டாங்க. அவளுக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு அண்ணன் தான். அப்பா அம்மா இறப்புக்கு அப்புறமா இவளை தனிமையில விட்டு போக முடியாது, அந்த அப்பா அம்மாவுடைய வீட்டில் இவளை வச்சு பார்த்துக்க முடியாதுங்கிற ஒரே காரணத்தால அத்தைக்கு பார்த்தீங்கன்னா அண்ணன்காரன் கொஞ்சம் பணம் கொடுத்து மாசம் மாசம் செலவுக்கு கொடுத்து தன்னுடைய தங்கச்சியை பார்க்க சொல்லி பார்த்துட்டு வரான். ஸோ இப்போ இங்க வந்திருக்கிறத பார்த்ததுமே நம்ம ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணன் அத்தை வீட்டில இருந்து நம்மளை கூப்பிட்டு போய் நம்ம சொந்த வீட்டில் வச்சு நம்மளை பார்த்துக்க போறானோ அப்படின்னு சொல்லிட்டு இவ அப்படி நினைக்கிற பட்சத்தில் அண்ணன் அவருடைய திங்ஸ்லாம், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய திங்ஸ்லாம் கொண்டு கொடுத்துட்டு இங்க ஒரு குண்டு தூக்கி போடுறான். இந்த மாதிரி நம்ம அப்பா அம்மாவுடைய வீட்டை நான் வித்துட்டேன், கொஞ்சம் கடன் பிரச்சனை, என்னுடைய சொந்த பிரச்சனை, அதான் வித்துட்டேன், அவருடைய திங்ஸ்லாம் அங்கே இருந்துச்சு, அதை கொடுக்க தான் வந்தேன்ட்டு இப்படி சொல்றப்போ இவளுக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிடுது. அப்பா அம்மா நினைவா இருக்கக்கூடிய ஒரே வீடு அதுதான். அது மட்டும் இல்லாமல் அதுதான் அவங்களுடைய சொந்த வீடு. அத்தை வீட்டில் இங்கே விருப்பம் இல்லாமல் பொருந்தாம தான் அங்கே இருந்துட்டு இருக்கிறா. அண்ணங்கான அங்கே கூப்பிட்டு போய் நம்மளை பார்த்துப்பான் அப்படின்னு நினைக்கிற பட்சத்தில் அண்ணன் எப்படி இந்த மாதிரி வீட்டை வித்துட்டான்னு சொல்றப்போ அவளுக்கு பிரளயமே வெடிச்ச மாதிரி ஆயிடுது. என்னன்னா சொல்றேன்னு கேட்டா, ஆமா வித்தாச்சு, அதை பத்திலாம் இனிமேல் கேட்காத, உன் திங்ஸ் எங்க கொடுக்க தான் வந்தேன் அப்படின்ட்டு ரொம்ப அலட்சியமா பேசுறா. நீ வீட்டை பத்திலாம் எதுவும் நினைக்காத, மாசம் மாசம் அத்தைக்கு காசு கொடுப்பேன், உன்னை பார்த்துப்பாங்க, எதுவும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிட்டு அலட்சியமா அங்க இருந்து இப்படி போயிருந்தான் பாருங்க. இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. ஆக்சுவலா அத்தை வீட்டுல இங்க இருக்கிறதே பிடிக்காம தான் இருக்கிறா. ஏன்னா எதுக்கு இடத்துல அவங்க எரிஞ்சு விழுறது, கோவப்படுறதுன்னு இருக்கிறாங்க. எப்படா நம்ம அண்ணன் கூப்பிட வர போறான், எப்போ நம்ம சொந்த வீட்டுக்கு போறோம் அப்படின்னு தான் ஒரு எண்ணத்துல இருந்தா. ஆனா இப்படி ஒரு காரியத்தை அண்ணன் பண்ணிட்டு போயிட்டான்ட்டு வெளியே அந்த திங்ஸோட உட்காந்துருக்கிறா. அது பாக்குறப்போ அந்த பெயிண்டிங் பிரஸ், இந்த பெயிண்டிங் பண்ணக்கூடிய சம்பந்தப்பட்ட பொருட்கள் தான் இருக்கு. ஸோ நம்ம ஹீரோன் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெயிண்டிங் பண்ணுவாங்க. அப்ப என்ன பண்றதுன்ட்டு கவலையா வெளியே உட்காந்துருக்கப்போ அப்போ கூட அத்தை என்ன உட்காந்துருக்கிற, உள்ள போய் வேலையை பாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. கொஞ்சம் நான் அமைதியா ரிலாக்ஸா விடுங்களேன் அப்படின்ட்டு இவ கத்துறா. ஏன்னா அந்த அளவுக்கு அவ ஃபீலிங்ஸ் யாரும் மாத்திக்கல. அண்ணனும் ரொம்ப அலட்சியமா போயிட்டான், அத்தையும் இந்த மாதிரி சொல்றாங்கன்னு அவளுக்கு ரொம்ப கவலை. இப்படி உட்காந்துருக்கா. அன்னைக்கு நாள் இரவு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அதை நினைச்சு வேதனைப்படுறா. வெளியே போயிட்டு வரான்னு சொல்லிட்டு அத்தைக்கு தெரியாம ஒரு பப்புக்கு நல்ல போதையை போட்டு தன்னை மறந்து அவ பாடுக்க ஜாலியா டான்ஸ்லாம் ஆடிட்டு பாதி ராத்திரில திருடுத்தனமா வீட்டுக்குள்ள வரும்போது அத்தை பார்த்துட்டாங்க. எங்க போயிட்டு வந்த, இந்த நேரத்தில் இப்படி வரேன்ட்டு கேட்கிறப்போ குடிச்சிருக்கான்னு தெரிஞ்சு போயிருது. அவங்க கண்ணா பின்னான்னு திட்டுறாங்க. ஆல்ரெடி போதையை வேற போட்டுக்கிறாளா. ஸோ அத்தை கொஞ்சம் கொஞ்சம் திட்டினது, இந்த கொடுமைகள் பண்ணதெல்லாம் கண்ணு முன்னால போக ரொம்ப கோபப்பட்டு பேசிடுதா. அத்தை என்னடா இப்படி பேசுறான்ட்டு யோசிக்கிறாங்க. இட்ஸ் மை ஓன் பிசினஸ், இதுக்கு நீங்க மூக்க நுழைக்க கூடாது, நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே போயிருந்தாங்க. மறுநாள் பாத்தீங்கன்னா இந்த வீட்டு பொருட்கள்லாம் வாங்குறதுக்காக ஒரு மார்க்கெட் வாரா. ஒரு கிராசரி ஸ்டோருக்கு வரும்போது அவ திடீர்னு அந்த கடைக்குள்ள ஒருத்தர் வேகமா என் வீட்டுக்கு ஒரு வேலைக்காரி தேவைப்படுது, உனக்கு யாராச்சும் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களான்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட ஒருத்தர் கேட்கிறாரு. ஆக்சுவலா அவர் பேர் பாத்தீங்கன்னா எவரெட் நம்ம படத்தோட ஹீரோ. ஸோ இப்படி ஒரு வேலைக்காரி தேவைன்னு சொன்னதுமே இவன் அப்படியே கவனிக்கிறா. எவரெட் பாத்தீங்கன்னா ஒரு செம்ம காட்டான், எதுக்கு எடுத்தாலும் சும்மா தேவையில்லாம சுள்ளுன்னு கோவப்படுவான், எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகுவான். ஒரு தனிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு வரான், ஆனா ரொம்ப நல்லவன். ஆனா பாக்குறப்பவே வெளிப்படையா ஒரு சரியான டென்ஷன் பாட்டின்னு தெரியுது. இதெல்லாம் இவ பார்த்துட்டே இருக்கிறா. அப்புறம் அந்த கடையில ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி இருக்கு. ஸோ அங்க இவனா நோட்டீஸை ஒட்டுன்னு சொன்னதுனால அவனும் அப்படியே ஒட்ட வரான் பாருங்க. அப்படியே பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இவங்க அவனை வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அவன் ஒட்டிட்டு போனதுக்கு அப்புறமா அந்த வேலை வாய்ப்பு நோட்டீஸையும் அவங்க தெரியாம எடுக்கிறாங்க. எடுத்துட்டு அந்த விண்டோ வழியா பாக்குறாங்க. அவன் ஏதோ ஒரு வண்டியை தள்ளிட்டு போறான். ஆள் பாக்குறது கரடு முரடா தான் இருந்த மாதிரி தெரியுது. ஆனா இருந்தாலுமே இவன் என்ன யோசிக்கிறான்னு இப்ப கேட்டா, அத்தை வீட்டுல உட்காந்து இப்படி நம்ம தண்டசோறு சாப்பிடறதுக்கு பதிலா நம்ம சொந்தமா இப்படி ஒரு வீட்டு வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு சொந்த காலில் நிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பாத்தீங்கன்னா அந்த நோட்டீஸ்ல அவன் கொடுத்துருக்கிற அந்த அட்ரஸ்க்கு ரொம்ப தூரம் நடந்து வராங்க. ரொம்ப தூரம்னா ரொம்ப தூரம் நடந்து வராங்க. ஆக்சுவலா நடந்து வருது அவங்களுக்கு எவ்வளவு சிரமம்
தெரியுமா? ஆனா இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு நடந்து அந்த வேலைக்காக வராங்க. வந்ததுமே பாத்தீங்கன்னா அந்த அட்ரஸ்ல ஒரு வீடு இருக்கு. இதுதான் நம்ம எவரோட்டோடைய வீடு. ரொம்ப சின்ன வீடு. பக்கத்துல ஒரு ஜீப் வேற நிக்குது. 2 நாய்கள் வேற இவளை பார்த்ததுமே வந்து குறைக்குது. ஆனா பக்கத்துல வந்ததுமே வந்து அப்படியே அன்பா ஹேண்டில் பண்றாளா? ரெண்டுமே சாந்தமாகிருதுங்க. அப்படியே வந்துட்டு இப்போ வீட்டு கதவு தட்டினதும் அவன் அப்படியே கதவு திறக்கிறான். யாரு என்ன வேணும்னு கேட்கிறப்போ இந்த மாதிரி வேலைக்கு ஆள் வேணும்னு சொன்னீங்களே அதான் வந்தன்ட்டு வந்து சொல்றாப்லையா. அவன் பாருங்க அவன் பார்வை ஒரு மாதிரி விகாரமா தான் இருக்கு. ஒரு வித்தியாசமா தான் முழிக்கிறான். அப்புறம் அவனுடைய வேலைகள் பார்த்துக்கிட்டு இவளை பாக்குறப்போ இவன் நடந்துக்கிற விதம் அவனுடைய மூவ்மெண்ட்லாம் பாக்குறப்போ ரொம்ப ஸ்லோவா இருக்குல்ல. இவ வேலைக்கு சரிப்பட்டு வருவான்னு தான் அவன் யோசிக்கிறான் போலன்ட்டு இவளால வந்து கேட்ச் பண்ணிக்க முடியுது. ஸோ நான் எல்லா வேலையும் பார்ப்பேன்ட்டு சொல்றப்போ ஒரு மாதிரி தயங்குறான். அவளும் நான் ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கிறேன், எதுவும் காஃபி எதுவும் கிடைக்குமான்னு கேட்டதுனால இவளே கேட்டதுனால தான் சரி வாங்கன்ட்டு வந்து காஃபி போட்டு வந்து கொடுக்குறாப்ல. அப்படியே வந்து பேசிக்கிட்டு இது என்ன உங்க வீடு தானா, யாரும் இருக்கிறாங்களான்னு கேட்குறப்போ என் வீடு தான், நான் மட்டும் தான் இருக்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவன் வந்து கப்பற்படையில் வேலை பார்த்துருப்பான் போல. அதுக்கப்புறம் தான் ஒருத்தர்கிட்ட இருந்து இந்த வீட்டை வாங்கணும்னு சொல்றாப்ல. ஸோ வீடு நல்லா இருக்கு, நல்லா சின்னதாக இருந்தாலும் அடக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து பேசிட்டு ஆமா என்ன வேலை பார்க்குறீங்கன்னு கேட்குறப்போ இந்த மாதிரி மீன்கள் பிடிச்சு விற்கிறது உண்டு, அப்புறம் காடுகளில் போய் மரத்தை வெட்டி விற்கிறது உண்டு, இது போக ஒரு ஆஃப்ரேஜ் ஹோம் ஒன்று இருக்கு, அங்கேயும் நான் சின்ன சின்ன வேலைகள் பார்க்குறேன், அதன் மூலமாகவும் சம்பளம் வருதுன்னு சொல்றாப்ல. ஓகேங்கன்னு சொல்லிட்டு சரி இப்போ சொல்லுங்க இப்போ நான் வேலைக்கு வரலாமான்னு கேட்குறப்போ அவர் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு அந்த டேரக்டா ஒரு மாதிரி அட்டாக் பண்ற மாதிரி சொல்றான். இப்படி ஒரு கண்டிஷன்ல இருக்கிற நீ எப்படிங்கன்னா தவழ்ந்துகிட்டா வேலை பார்ப்பேன்ட்டு அந்த இங்கிதம் தெரியல அவனுக்கு எப்படி பேசணும்ட்டு அந்த மாதிரி சொல்றான் பாருங்க. அதை கூட அவ பெருசா எடுத்துக்கல. ஏங்க நான் வந்து நல்லா வேலை பார்ப்பேங்க, எங்க அத்தை வீட்டில் கூட நான் தான் எல்லா வேலைகளையும் பார்ப்பேன்ட்டு சொல்றப்போ அவன் வந்து ஓகே காஃபி குடிச்சிடல கிளம்புன்னு சொல்லிட்டு கதவு திறந்து விட்டான். ஸோ வேணான்னு சொல்றான். அப்போ கூட சொல்றாங்க ஒருவேளை நீங்க மனசு மாறினா இதுதான் என்னுடைய அட்ரஸ், என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறப்போ என்ன இவ்வளவு தூரம் ரொம்ப சிரமப்பட்டு நடந்து வந்தேன், போற வழியில இவன் நடந்துக்கிறத பார்த்து பசங்க கேலி பண்ணி கல்லை விட்டு எரிஞ்சாங்களாம். அதை தான் எப்படி கடந்து போக போறேன்னு தெரியலன்ட்டு பாவம் அப்படி அப்பாவே சொல்றாங்கன்ட்டு அவன் பார்க்கறான். அவன் ஒரு முரடனா இருந்தாலும் ரொம்ப இறக்கப்பட்டுட்டு ஓகே நான் பாதி தூரம் வந்து விடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே அங்கிருந்து நடந்து வரான். இவங்க பாட்டுக்கு பேசி வந்துட்டு இருக்காங்க. ஸோ என்னதான் இவன் டென்ஷன் பார்ட்டியா இருந்தாலும் கொஞ்சம் நல்லவன் தான் நல்லாவே தெரியுது. ஸோ இவ்வளவு தூரம் வந்து விட்டுட்டு இப்போ போயிடுவேன்னு கேட்குறப்போ ஓகே தேங்க்யூ நான் போயிடுவேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே போறாங்க. ஸோ இவன் கூட சேஃபா போறாளான்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பி பார்த்துட்டே போறான். அவளும் திரும்பி பார்க்கறா. ஸோ அவன் ரொம்ப நல்லவன் தான் அவளாலே புரிஞ்சிக்க முடியுது. இப்போ ஒரு ஆஃப்ரேஜ் கோவில் வேலை பார்க்கறதா சொன்னான் தெரியுமா, அங்கதான் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாப்ல. அப்புறம் வேலைகள் பார்க்குறப்போ அந்த ஆஃப்ரேஜ் கோமை நிரூபிக்கக்கூடிய ஒருத்தர்கிட்டையும் அவன் வீட்டுக்கு வேலைக்கு சொல்லி வச்சிருப்பான் போல. அவட்ட கேட்டாலுமே அப்படி யாருமே வரலப்பா அப்படின்னு சொல்றாப்ல. ஸோ இவனுக்கு இப்போ ஒரே ஆப்ஷன் நம்ம ஹீரோயின் மட்டும் தான். அதனால அவளை பார்க்கறதுக்காக அவ சொன்ன அட்ரஸ்க்கே வந்துருத்தாப்ல. வந்து நான் உனக்கு வேலையும் போட்டு கொடுக்குறேன், என் வீட்லயும் நீ ஸ்டே பண்ணிக்கோ, ஏன்னா தினமும் இவ்வளவு தூரம் போயிட்டு வர முடியாதுன்ட்டு சொன்னதும் அவளுக்கு செம்ம குஷியா இருக்குது. வீட்டுக்கு ஓடி வந்து அவ திங்ஸ் எல்லாம் பேக் பண்றான். அவங்க அத்தையும் வந்துட்டு என்னடி பண்றேன்னு கேட்கிறப்போ நான் இந்த மாதிரி வீட்டை விட்டு போக போறேன், நான் இப்படி ஒரு வேலைக்கு போக போறேன், சொந்த கால நிக்க போறேன்னு சொல்றப்போ அவங்க அத்தை வந்து பயங்கரமா கண்டிக்கிறாங்க. அவ பாட்டுக்கு அவங்க பேச்சு கேட்காம திங்ஸ் எல்லாம் பேக் பண்றா. ஒரு கடத்துல அவங்க கோவப்பட்டு இங்க இருந்து போனா திரும்பி நீங்க வரவே கூடாதுன்னு சொல்றாங்க. ஓகே ஒன்னும் பிரச்சனை கிடையாது, எனக்கு இது விடுதலை கிடைச்ச மாதிரி தான் சொல்லிட்டு அவ வந்து குஷியா வண்டி பின்னால வந்து ஏறிக்கிறாங்க. ஸோ அங்கிருந்து அவனும் ட்ரை பண்ணி அப்படியே போறாங்க. அப்படி போகும்போது பின்னால திரும்பி திரும்பி பாக்குறான், ஏன்னா கீழே கீழே விழுந்துடக்கூடாதுன்ட்டு. அப்புறம் ஒரு வழியா வீட்டுக்கு வந்து சேர்ந்துருந்தாங்க. வந்ததுமே இவ கேட்கிறா என்ன வேலை பார்க்கணும்னு கேட்கிறப்போ அதை கிளீன் பண்ணு இதை கிளீன் பண்ணு சொல்றான். சொல்லிட்டு அங்க இருந்து போயிருந்தான். ஆனா இவன் என்ன பண்றானா அவ கொண்டு வந்து டிராயிங்ஸ் எல்லாம் வந்து செவுத்துல அங்கேயுமா மாற்றா பாருங்க. அப்போ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான், சொன்ன வேலையை செய்யன்னு சொல்லிட்டு கத்திட்டு போறான். ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க வேலைலாம் பாக்குறாங்க. தூத்து பெருக்கி வீட்டை வந்து நீட்டா வைக்கிறாங்க. அப்படியே அன்னைக்கு நாள் இரவு இவனு வேலைக்கு போயிட்டு வரான்ல, அந்த சமயத்துல அவன் நேவில வேலை பார்க்கும்போது இருந்த ஏதோ ஒரு மெடல் போல அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ டக்குன்னு வந்துட்டு என்ன அதை எடுத்து பாக்குறேன்னு கேட்கிறப்போ இல்ல சும்மா தான் பார்த்துட்டு இருந்து வந்து சொல்றாப்ல. ஓகேன்ட்டு அப்போ ஏதோ சாப்பிடுறது கூட பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். என்னதுன்னு கேட்கிறப்போ ஏதோ ஒரு சூப்புன்னு சொல்றாப்ல. அந்த சூப் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காதான். அந்த இடத்துல அவனுக்கு செம்ம காண்டாகுது. அந்த அது போக வீட்டை வந்து நீட்டா கிளீன் பண்ணி வைக்க சொன்னான். ஆனா அதையும் வந்து அவங்க செய்யல. பயங்கரமா கத்துறான். இல்ல இது சரிப்பட்டு வராது, நான் ஒரு மனப்பையன், இப்படி கை கால் முடங்கி போயிருக்கிற ஒன்ன போய் நான் கூப்பிட்டு வந்தேன் பாரு, ஒரு வேலையாச்சும் உருப்படியா பாத்திருக்கேன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு அவ திங்ஸ் எல்லாம் தூக்கி போடுறான். அவங்க ரொம்ப பதறி போறாங்க. அண்ட் ரொம்ப எல்லை மீறி நடந்துக்கிற மாதிரி தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு கோவப்பட்டு நீ என்ன சொல்றது நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கத்திட்டு போயிருந்தாங்க. ஸோ இவனு வந்துட்டு ரொம்ப கோவமா ஆக்ரோஷமா உட்காந்துட்டு இருக்கிறான். அப்புறம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு நம்ம மேலதான் தப்புன்ட்டு யோசிக்கிறான். பட் அந்த நைட்ல வந்து அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. இவனும் அப்படியே வந்து தூங்கிருந்தானா. தூங்கிட்டு இப்ப காலைல எந்திக்கிறப்போ கீழே ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. என்னடா சத்தம்னு சொல்லிட்டு வேகமா வந்து பார்த்தா இந்த மாதிரி நம்ம ஹீரோனே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ இவன் வந்து நிற்கிறப்போ ஏதாச்சும் சொல்வானா திட்டுவானான்ட்டு அவங்க பயந்துக்கிட்டே க்ளீன் பண்ணுறாங்க. பட் இவன் எதுவுமே சொல்லிக்கல. நேற்று முன்கோவத்தில் நம்ம தான் அப்படி நடந்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியுது. அதோடு மட்டும் இல்லாமல் இவளை விட்ட வேற யாரும் இங்கே வேலைக்கு வர போகிறது கிடையாதுங்கிறதுனால எதுவுமே சொல்லிக்காம அவன் வழக்கம் போல் வேலை கிளம்பி போயிருந்தான். ஸோ இவளும் வந்து வீடை நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு இவனுக்கு திருப்திகரமாக எனக்கு ஏதாச்சும் வகையை சமைக்கணும்னு சொல்லிட்டு வீட்லேயே வந்து கோழி வளர்ப்பான் போல. அப்படி ஒரு கோழியை பிடிச்சி அதை கொள்றதுக்கே மனசில் தான்
பூனையெல்லாம் கொண்டு அவனுக்காக வந்து ஏதோ ரெடி பண்ணுறா. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிட்டு பார்க்குறப்போ ஒரு ஓரத்தில் ஒரு பெயிண்ட் டப்பா இருக்குது. கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு மிச்சம் வச்சிருப்பான் போல. ஆனால் நம்ம ஐட்டம் அப்படின்ட்டு அதை எடுத்து கொஞ்சம் வீட்டை டெக்கரேட் பண்ணுற மாதிரி நீட்டாக வைக்கிற மாதிரி பெயிண்டிங்லாம் பண்ணிட்டு சின்ன சின்ன அவங்களுடைய திங்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ இவனும் வேலைக்கு போயிட்டு களைப்பில் வரானா. வந்ததுமே ஷூவெல்லாம் கலட்டி அப்படி இப்படிமா போடுறான். அவங்க தான் எடுத்து ஒழுங்குபடுத்தி வைக்கிறாங்க. இன்னைக்கு என்னது பண்ணியிருக்கிறேன்னு கேட்குறப்போ இப்படி கோழியை வச்சு நான் ஒரு சூப் ஒன்று பண்ணியிருக்கேன்னு சொல்கிறப்போ கோழியா எங்கே கிடைச்சதுன்னு கேட்குறான். இந்த மாதிரி நீங்கள் வளர்க்குறீங்க அதுதான்ட்டு வந்து சொன்னதும் நல்ல வேலை எதுவும் கோவப்படலை ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உட்காரான். இவ்வளோ வந்து பருமாறுறா. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. அப்போ தான் கேட்குறேன் இந்த மாதிரி ஓகே நான் இங்கே ஸ்டே பண்ணுறதா இருந்தால் நான் எங்கே தங்கணும்ன்ட்டு நீங்கள் எதுவும் சொல்லவே இல்லையேன்னு கேட்குறப்போ அதான் மேலே ஒரு பெட் இருக்குல்ல 2 பேருமே ஷேர் பண்ணிக்கலான்ட்டு வந்து இப்படி சொல்கிறப்போ எது ஒரு பெட் 2 பேரும் ஷேர் பண்ணிக்கிறதான்ட்டு அவன் வந்து இப்படி கேட்குறா. கொஞ்சம் கூச்சமாக இருக்குமேன்ட்டு அவனே சொல்கிறான் ஏன் உங்களுக்கு சௌகரியமாக படுத்தா தான் அங்கே தூக்கம் வருமா? நான் அந்த ஆஃபரேஜ் ஹோமில் தான் வளர்ந்தேன். எனக்குன்ட்டு அப்பா அம்மாலாம் கிடையாது. அங்கே இத்தினூன் ரூமு தான் இருக்கும். அதுக்குள்ளேயே 10-15 பேர் அடைஞ்சிக்கிட்டு கிடப்போம். உனக்காச்சும் தூங்குறதுக்கு பாதி பெட் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிக்கோ, சந்தோஷப்பட்டுக்கோன்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறாப்ல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பெருசாக எடுத்துக்கல. அப்புறம் அப்படி 2 பேருமே நைட்டு சாப்பாடுலாம் முடிச்சுட்டு மேலே தூங்குறாங்களா. ஒரே பெட்டில் தான் தூங்குறாங்களா. ஸோ புது இடங்கிறதுனால அவளுக்கு சரியாக தூக்கம் வரல. நேற்று எங்கே போய் தங்கினாங்கிறத பற்றியும் தெரில. வெளியவே தூங்கினாங்கன்னு நினைக்கிறான். பட் இங்கே தூக்கமே வரல. அவர் மறுநாள் நாய்க்கு வந்து சாப்பிட வைக்கும்போது நாய் வந்து செல்லமாக திட்டி ஏதோ சொல்கிறா. அதுக்கு கூட சுருக்கு சுருக்குன்னு கோவப்பட்டு திட்டுறான் பாருங்க. அவளுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. ஜஸ்ட் இந்த நாய்க்கு ஏதோ ஒன்று சொல்லிட்டு வச்சிருப்பா போல. ஆக்சுவலாக இது எல்லாம் ரியல் ஸ்டோரி தானே. இது எல்லாம் நடந்ததை பற்றி தான் சொல்கிறாங்கல்ல. ஸோ இதுக்கெல்லாம் வந்து கோவப்பட்டிருக்கிறாரு போல. ஸோ அதுக்கு ஹர்ட் ஆகிட்டு இவங்க அங்கேருந்து சிட்டிக்கு வராங்க. வந்து ஒரு கடையில் உட்காரப்போ அதே கடைக்கு அவங்க அத்தை வந்துட்டு நீ அவங்க கூட தானே போய் தங்கியிருக்கிற, அதை பற்றி ஊரில் எந்த அளவுக்கு கேவலமாக பேசுகிறாங்க தெரியுமா? அவனே ஒரு மொரடா, நீ எப்படி தான் அவங்ககிட்ட சமாளிச்சிருக்கிறேன்னு சொல்லிட்டு அவ்வளோதான் போ நம்ம குடும்பத்து பேர் நீ கெடுத்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரொம்ப கூலா ஒருவேளை நான் அவரை கல்யாணம் பண்ண நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்லாரும் வாயும் அடைச்சிடல, அதுக்கப்புறம் என்னை பற்றி பேச மாட்டாங்களான்ட்டு இப்படி சொன்னதும் அடிப்பாவி என்னடி கல்யாணம் கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்ட்டு சரி நீ என்னவும் பண்ணி தொலை எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ட்டு அவங்க போயிருந்தாங்க. ஆக்சுவலாக எதுக்காக சொன்னாங்கன்னு தெரியல. ஆனால் அப்போ உள்ள அமெரிக்கன் கல்ச்சர் வந்துட்டு 2 பேருமே கல்யாணம் முடிக்காமல் ஒன்றா இருக்கிறது வந்து கொஞ்சம் கிராமத்தில் வந்து அரசல் பொரசலாக ஒரு மாதிரி பேசத்தான் செய்வாங்கல்ல. அந்த மாதிரி பேசுகிறாங்கன்னு சொன்னதுனால தான் கொஞ்சம் ஒரு மாதிரி யோசிக்கிறா. இவன் இதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் கடந்து போயிடுது. இப்போ எவரட் பார்த்தீங்கன்னா அவருடைய ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தரை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து ஏதோ மர ஜாமான்களாம் வந்து இறக்கிட்டு இருக்கிறாங்க போல. அப்போ அவன் ஃப்ரெண்டு வந்துட்டு இந்த மாதிரி யார்ப்பா இது அப்படின்னு வந்து கேட்குறாப்லையா. உடனே இந்த மாதிரி வேலைக்கு வச்சிருக்கிறேன்ட்டு வந்து சொல்கிறப்போ இப்படி நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ உள்ள போய் வேலையை பாருன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கராரா சொல்கிறான். இவ்வளோ பார்க்கறதுக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கு. அண்ட் இந்த மாதிரி ரூடா இவன் வேற பிஹேவ் பண்றான்ட்டு இவனே வந்து என் பேரு ஃப்ராங்குங்க, ஆமா உங்க பேர் என்னன்னு கேட்குறப்போ என் பேர் வந்து மாடுன்ட்டு ரொம்ப ஸ்வீட்டா சொல்லிட்டு ஸோ இங்கே தான் தங்கியிருக்கிறீங்களான்னு வந்து கேட்குறப்போ ஆமா சொல்றாங்க. இந்த ஒரு சின்ன வீட்டில் எப்படி 2 பேரும் தங்க முடியும்ட்டு கேட்குறப்போ மேலே ஒரு பெட் இருக்கு, அதில் 2 பேருமே நல்லா சௌகரியமாக அதை நல்லா தூங்குறோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி சொன்னதுமே அவனுக்கு என்னன்னு தெரியல. திடீர்னு இப்படி கோவப்பட்டு வந்து ஒரு அடி பலகான்னு அடிச்சிருதான். அப்படி என்ன சொல்லிட்டான்னு தெரியல. அவனுக்கு எதுக்கு கோவம் வந்துச்சுன்னே தெரியல. 2 பேரும் ஒரே பெட்ல சௌகரியமா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கப்பா. இதுக்கு வந்து இந்த மாதிரி அடி உள்ள போயிட்டு வேலையை பாரு நான் சொல்லுங்க நின்று பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பாருங்க உதறதான். ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கே வலினா அவங்களுக்கு எந்த அளவுக்கு அடி விழுந்திருக்கும். உள்ள வந்து அப்படியே அழுதுகிட்டே சோகமா அந்த பெயிண்ட் டப்பா இருக்குல்ல அதை எடுத்து செவுத்துல என்னமோ வரைஞ்சிட்டு இருக்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா அவன் ஃப்ரெண்டு வந்து எதுக்கடா அடிச்சுன்னு சொல்லிட்டு கூட கேட்க முடியல. ஏன்னா இவன் தான் கிறுக்குத்தனமா நடந்துக்கிறானேன்ட்டு அப்புறம் அவனே சொல்லிக்கிறான் வேலையை பார்க்காம ஈன்னு வந்து இங்க பல்ல காமிச்சுக்கிட்டு அதான் அவனு போட்டேன் அப்படின்ட்டு இப்படி சொல்றான். இதுக்கெல்லாமாடா அவங்கள இப்படி அடி பண்ணிட்டு இவர் பாக்குறாரு. அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. அப்படி வந்து வாசல் பக்கமா நிற்கிறான். இவங்க ஏதோ கிரிக்கெட் இருக்கிறாங்கல்ல. அப்போ வந்து கேட்குறாங்க நான் அந்த வீட்டில் இருக்கணுமா வேணாமா, உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு நான் இப்போவே கிளம்பிருந்துட்டு இந்த மாதிரி கோவத்தில் சொல்கிறாங்கல்ல. அவன் எதுவுமே பதில் சொல்லிக்காம அப்படியே நிற்கிறான். ஏன்னா அவனுக்கு வந்து கஷ்டமா இருக்கு அடிச்சிட்டோமேன்ட்டு. அப்புறம் ஹென்ச்சு வந்துட்டு நான் இங்கே வந்து 2 மாதம் ஆகுது, எனக்கு இது வரைக்கும் நீ சம்பளம் கூட கொடுக்கவே இல்லை, கொடு எனக்கு 2 மாதத்துக்கான சம்பளத்தை கொடுன்ட்டு வந்து கேட்குறாங்க. எதுவுமே அவனால் பேசிக்க முடியலன்ட்டு உடனே பார்த்தீங்கன்னா அவனு கூட அவங்க கேட்ட சம்பளத்தை வந்து கொடுக்குறான். ஸோ அவன் அமைதியாக இருந்ததுனால அவங்க கூட அங்கேருந்து போகல. இப்போ அப்படியே சில நாட்கள் போகுது. அப்பப்போ வெளியே போயிட்டு வராங்க. அந்த விண்டோவில் என்ன தேடி கிறுக்குறாங்க. அண்ட் செவுத்தில் பார்த்தீங்கன்னா மிச்சமாக இருக்கிற மிஞ்சு போயிருக்கிற அங்கே இருக்கிற பெயிண்ட் எல்லாம் எடுத்து வந்து என்னத்தையோ கிறுக்கி வரைஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ யாரோ வீட்டு கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா சாண்ட்ரான்னு சொல்லிட்டு ஒரு லேடி. அவங்க சொந்த ஊர் இந்த கிராமம் தான். ஆனால் இப்போ இருக்கிறது வந்து நியூயார்க் போல நல்ல மாடர்னான ஒரு லேடி தான். ஸோ இந்த மாதிரி எவரட் இருக்கிறாரான்ட்டு வந்துட்டு கேட்குறாப்லையா. இல்லை அவர் வெளியே போயிருக்கிறாருன்ட்டு சொல்றப்போ மீன் பிடிச்சி கொண்டு வரதா சொல்லிட்டு என்கிட்ட கொஞ்சம் பணம் வாங்கிட்டு போயிட்டாரு. ஆனால் மீனை கொண்டு வந்து சேர்க்கலன்ட்டு சொல்றப்போ அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஒருவேளை உங்க வீட்டுக்கு முன்னால் மீனை கொண்டு வச்சுட்டு போயிருக்கலாம், உங்க வீட்டு நாய் பூனை ஏதாச்சும் சாப்பிட்டுக்கலான்ட்டு இப்படி வந்து ஒரு மாதிரி ஒரு சின்ன பழத்தனமா சொல்றாங்க. உடனே அவங்க வந்து எங்க வீட்டில் நாயும் கிடையாது பூனையும் கிடையாதுன்ட்டு சொல்றப்போ ஓகேங்க அவர் வந்ததை நான் கண்டிப்பா சொல்றேன்ட்டு அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்களா. அப்போ அந்த கதவு இடுக்கு வழியா வந்து இவங்க பெயிண்ட் பண்ணதை வந்து பார்த்துட்டாங்க. அது யார் பெயிண்டிங் பண்ணது, நீங்களா பண்ணீங்கன்னு கேட்குறப்போ ஆமா அப்படின்ட்டு ஒரு மாதிரி வெக்கமா குழஞ்சிக்கிட்டு சொல்றாங்க. அப்பதான் வந்து இவங்களால புரிஞ்சுக்க முடியுது இந்த லேடிக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே ரொம்ப ஸ்வீட்டா அவங்களும் வந்து நடந்துக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு நம்ம ஹீரோனை ரொம்ப பிடிச்ச மாதிரி தெரியுது. உங்க பேர் என்னன்ட்டு கேட்குறப்போ அந்த மாதிரி மாடு அப்படின்னு சொல்ல உடனே என் பேர் வந்து சாண்ட்ரா. ஓகே நீங்க வந்ததும் சொல்லுங்க
சரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ரொம்ப இனிமையாக பேசிட்டு போகிறாங்களா. அப்போ அவங்க போட்டுக்கிற ஷூ பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்கிறப்போ நியூயார்க்கில் வாங்கினது, ஸோ நான் ஒரு 4-5 மாதம் தான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே பார்க்கலாம் அப்படின்னு அங்கேருந்து போகிறாங்க. ஸோ இவங்களுக்குமே வந்து லைஃப்பில் இந்த மாதிரி யாருமே வந்து அன்பாக பேசுனது கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதனால இவளுக்குமே வந்து அவங்க கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போயிருது. அண்ட் விண்டோ வழியாக அவங்க காரே பார்க்குறாங்க. அண்ட் அந்த விண்டோவிலே பார்த்தீங்கன்னா என்னமோ வரைகிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு இவன் வந்துட்டு எதுக்கு செவுத்து எல்லா பக்கமும் வரைஞ்சி வைக்கிறேன்னு கேட்குறப்போ நீங்கள் தானே சொன்னீங்க வீட்டை நீட்டாக வைக்கணும்ட்டு, அதான் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக வந்து பெயிண்டிங் பண்ணுறேன்னு சொல்கிறப்போ ஓகே நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறான். ஆனால் பாராட்ட வந்து அவனுக்கு தெரியலங்க. ஆக்சுவலாக சொல்லப்போனால் அவனுக்கு இந்த எமோஷன்ஸ் அந்த ஃபீலிங் இது எதுவுமே வெளிப்படுத்தாத மனசே வறண்டு போயிட்டு இந்த எமோஷனலி ரிசர்வ்டாக இருப்பாங்களா அப்படி தான் இருக்கிறாப்ல. அப்புறம் இந்த மாதிரி இந்த லேடி வந்துட்டு போன விஷயத்தை பற்றி சொல்லிட்டு இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி நம்ம அந்த பால் கணக்குக்கெல்லாம் வரவு செலவு வைப்போம் அந்த மாதிரி ஒரு அட்டை மாதிரி போட்டுக்கிட்டா என்ன, இத்தனை பேருக்கு எவ்வளோ மீன் கொடுக்கணும், கொடுக்க வேண்டியது தர வேண்டியது வரவு செலவு எல்லாத்தையுமே எழுதி வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொண்டு வந்தாங்க தெரியுமா. சில திங்ஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. அதில் இவங்களே கைப்பட பண்ண ஒரு பெயிண்டிங் இருக்கும், சில அட்டைகள் இருக்கும். அப்படி ஒரு அட்டையை எடுத்து அதுக்கு பின்பக்கமாக வந்து நோட் பண்ணி எழுதிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதி வச்சுக்கிட்டா நமக்கும் சிரமம் இல்லை, மற்றவங்களுக்கும் கஸ்டமருக்கும் சிரமம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு புது ஐடியாவை கொண்டு வராங்க. அப்புறம் இவங்களே சிட்டிக்கு போய் பெயிண்டிங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இவன் இந்த மர சாமான்களை எடுத்துகிட்டு வந்திருப்பான்ல, அதில் பார்த்தீங்கன்னா இந்த வுட்டுக்கான ஷீட்லாம் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படியே இந்த விண்டோ வழியாக பார்த்தீங்கன்னா லைவாகவே பார்த்து அந்த இயற்கையை பார்த்து அப்படியே டிராயிங் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இவங்களுடைய டேலண்ட் என்னங்கிறது இப்போ தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இவ்வளோ நாள் அவங்க டிராயிங் பண்ணது எல்லாமே அவங்க கண் கூட பார்க்கறத அப்படியே விஷுவலாக பார்க்கறத தான் வந்து டிராயிங் பண்ணியிருக்கிறாங்க போலன்ட்டு இப்போ தான் நமக்கே தெரிய வருது. அப்புறம் அன்னைக்கு நாள் இரவு 2 பேரும் தூங்குறப்போ அப்படி பெட்டில் இருக்கிறப்போ இவன் கொஞ்சம் நெருக்கமாக வரான். பட் அவங்க வந்துட்டு இல்லை வேண்டான்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம கல்யாணம் முடிச்சதுக்கு அப்புறமா வேணா இதை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க. அண்ட் அது போக ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குங்க. யாரோடவோ இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் தான் அவங்களுக்கு பிறந்திருக்கு போல. ஆனால் குழந்தை பிறந்ததுமே அது வந்து இறந்து போயிடுச்சான். குழந்தைய இவங்க கண்ணால் பார்க்கலாம். ஆனால் ஆன்ட்டியும் அண்ணனும் சேர்ந்து வந்து குழந்தைய புதைச்சிட்டாங்களாம். அகைன் வந்து தனக்கு ஒரு குழந்தை பிறந்து அது மிஸ்கேரேஜ் ஆகிடக்கூடாது, ஏன்னா அந்த தாக்கத்திலிருந்து தன்னால் வெளிவர முடியாதுன்ட்டு கொஞ்சம் இப்படி சொல்கிறாங்க பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபீலிங் வந்து புரிஞ்சுக்கிறான். ஸோ அதை புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு அவன் மனசுல ஈரம் இருக்க தான் செய்யுது. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டு ஓகேன்ட்டு விலகி போறான். இவன் மறுநாள் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த லேடிக்கு வந்து மீன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்சம் நடந்து அந்த வீட்டுக்கு வராங்க. ஸோ அந்த லேடி கிட்ட வந்து மீனும் கொடுக்குறாங்க. ஆனால் அது போக கணக்கு வழக்கு பார்க்கறதுக்காக ஒரு கார்டு ஒன்று வச்சிருந்தால, அந்த கார்டிலே நம்ம இனிமேல் வந்து கணக்கு வழக்கெல்லாம் வரவு செலவெல்லாம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கார்டை வேற கொடுக்குறாங்க பாருங்க. அப்போ அந்த கார்டுடைய பின்பகுதியை பார்த்ததுமே அது வந்து இவங்களே கைப்பட பண்ண ஆர்ட் ஒரு டிராயிங்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. அதுவும் இயற்கையை பார்த்தே அவங்க வரைஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இதோட வேல்யூ என்னங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இவங்க வந்து சிட்டில இருக்கிறவங்க. ஸோ அவங்களுக்கு நல்லாவே தெரியுது ஓகே இனிமேல் வந்து நம்ம கணக்கு வழக்கெல்லாம் வைக்கிறதா இருந்தா இந்த அட்டையில நீங்க வந்து கொண்டு வாங்க, இந்த மாதிரி அட்டை கொண்டு வரதுனால நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவே ஒரு 10 சென்ட்ஸ் தரேன்னு சொல்றாங்க. இது இந்த சாதாரண அட்டைக்கு ஒரு 10 சென்ட்ஸ் சொல்லிட்டு கூட இருக்கிற எவரட்க்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் நம்ம ஹீரோனுக்கு புரியுது நம்ம ஆர்ட்டோடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியுது போலன்னு சொல்லிட்டு அப்படியே சந்தோஷமாவும் அப்படியே அவங்களுக்கு ஷை ஆகுது போல. அந்த மாதிரி சிரிக்கிறாங்களா. எவரட்க்கு வந்துட்டு அப்படி என்னதான் பெருசா அந்த அட்டையில இருக்கோ அப்படின்ட்டு அங்கிருந்து அவன் பாடுக்க கேஷுவலா போயிருந்தான். ஆனா அவங்க சொல்றாங்க இந்த ஆர்ட்டோடைய வேல்யூ எனக்கு தெரியும், இந்த மாதிரி அட்டை கிடைக்கிறதுக்கு நான் ஆவலா காத்துட்டே இருக்கிறேன், நிறைய இந்த மாதிரி டிராயிங் பண்ணி கொண்டு வாங்க சரிங்களான்னு சொன்னதும் ஓகே கண்டிப்பா பார்க்கலாம் சென்ட்ரா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே நம்ம டிராயிங்க ஒருத்தங்க இப்படி புகழாரம் பண்றாங்களேன்ட்டு அவளுக்கு ரொம்ப பெருமையா இருக்கா. அவனோட அப்படியே உற்சாகத்துல துள்ளி குதிச்சு பேசிட்டே வராங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே விண்டர் சீசன் வருது. நம்ம ஹீரோயின் கடையில வந்து அந்த அண்டர்ஸ்டாண்ட் நல்லாவே போகுது. அவங்க நல்லா பொறுப்பை பார்த்துக்கிறாங்க, நடக்க கூட விடாம இந்த மாதிரி தள்ளு வண்டியில் தள்ளிட்டு வருதுன்ட்டு நல்லாவே பழகிக்கிறாங்க. இது போக இவங்க ஏகப்பட்ட டிராயிங்ஸ் பண்றாங்க. ஏகப்பட்டதுன்னா அந்த கார்ட்ஸ்ல இருந்து எல்லாமே அவங்களுடைய திறமைகள்லாம் பயங்கரமா வெளிப்படுத்துறாங்க. அவ பண்ற ஒவ்வொரு டிராயிங்கோடைய வேல்யூ என்னங்கிறது இப்பதான் எவரட்டே வந்து புரிஞ்சுக்கிறான். ஏன்னா அதை மார்க்கெட்ல கொண்டு வந்து வித்து காசு பார்த்துக்கிறாங்க. இதெல்லாம் யார் வாங்குவாங்கன்ட்டு எவரட்டுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் ஒரு நாள் நம்ம அகைன் சாண்ட்ரா வந்து பாக்குறதுக்காக வராங்க. இது வரைக்கும் நீங்க டிராயிங் பண்ணது எனக்கு கார்ட்ஸ் தான் வந்திருக்குது, நீங்க ஏதாச்சும் பெருசா பண்ணிருக்கீங்களான்னு கேக்குறப்போ நான் அப்படி எதுவும் பெருசா பண்ணலன்னு வந்துட்டு இவ சொல்றா. ஆனா எவரட் வந்துட்டு இவ பண்ணிருக்கிறா நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு வந்து எடுத்து கொடுக்குறாப்ல. அதெல்லாம் பார்த்து அப்படியே தத்ரூபமா இருக்குன்னு சொல்லிட்டு ஓகே நான் வாங்கிக்கிறேன்ட்டு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவுன்னு சொல்லுங்க நான் மொத்தமா தரேன்னு சொல்றப்போ ஒவ்வொரு டிராயிங்க்கு வந்து $5 வந்து இவன் சொல்றான், எவரட் சொல்றான். பட் வந்து நம்ம ஹீரோன் வந்துட்டு இல்ல நான் கம்ப்ளீட் பண்ணல, நான் முழுமையா டிராயிங் பண்ணதுக்கு அப்புறமா தரேன்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு ஆர்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணாம கொடுக்க கூடாதுங்கிறது கூட அவங்களோட எண்ணமா இருக்கு. அது அவங்களுக்கு மனசு கேட்கல. ஆனா இருந்தாலும் பரவாயில்ல இது நல்லா இருக்குன்னு இவ சொல்றா. பட் முடியாதுங்க, ஒரு இதை முழுமையா முடிக்காம நான் கொடுக்க மாட்டேன்னு வந்து சொன்னதுனால அவனுக்கு கூட சரி ஏதோ ஓகே அதை கொடுத்துன்னு சொல்லிட்டு அந்த வாங்கின டிராயிங்ஸ் திரும்பி வாங்கிக்கிறான். அப்புறம் வந்து எனக்காக பர்சனலா வந்து எனக்கு டிராயிங் பண்ணி கொடுக்க முடியுமான்னு வந்துட்டு கேட்கறாப்ல. என்ன டிராயிங் இருந்தாலும் பரவாயில்ல உங்க ஸ்டைல வந்து எனக்கு பண்ணி கொடுங்கன்னு வந்துட்டு கேட்கறாப்ல. அதுக்கு எவ்வளவு பிரைஸ்ன்னு சொல்லுங்க நான் வாங்கிக்கிறேன், நான் நியூயார்க்
நியூயார்க் போனா கூட நீங்க இங்க இருந்து எனக்கு டிராயிங் பண்ணி கொரியர்ல போட்டு விடுங்கன்னு சொல்றப்போ அப்போ வந்து இவ அப்படி அமைதியா நிக்கிறா. அப்போ பக்கத்துல எவரெட் வந்து ஒரு டிராயிங்க்கு $5 இல்லைன்னு சொன்னதுனால $5 பிளஸ் வந்து அதுக்கான அந்த போஸ்ட் செலவுலாம் வரும்ல அப்படின்ட்டு ஒரு $6 வந்து கேட்குறாங்க. ஓகே டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீலை போட்டு அங்கேருந்து போயிருந்தாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமா ஒரு சந்தோஷம் வருது பாருங்க நம்ம மாடுக்கு. இன்னொரு குஷி தெரியுமா, பொழுதுபோக்கா பண்ண ஒரு விஷயம் வந்து இப்போ அவங்களுக்கு இவ்வளவு பெரிய தொகையை வந்து சம்பாதிச்சு கொடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு ஆனந்தம். ஏன்னா $5 அப்படிங்கிறது அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய வேல்யூ தான். ஸோ இதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த டிராயிங் கலை வந்து பெருமளவு ஊறி போகுது. ஏதோ ஊத்தண்ணி மாதிரி அது வந்து தோண்ட தோண்ட வந்த மாதிரியே தெரியுது. அந்த அளவுக்கு ரொம்ப திறமையை வெளிப்படுத்துறாங்க. ஏகப்பட்ட டிராயிங்ஸ் வரைகிறாங்க. ஒவ்வொரு டிராயிங்லையும் அவங்க பேரை மட்டும் தான் மென்ஷன் பண்ணல, கூடவே நம்ம எவரோடைய பேரையும் வந்து போடுறாப்ல. எதுக்குண்டா வந்து அவன் கேட்குறான், நான் இந்த மாதிரி டிராயிங் பண்றேன், அதை எப்படியாச்சும் நீ வித்து கொடுக்கணும், அதுதான் அவனுடைய வேலை. அப்படி வந்து பண்ற பட்சத்தில் நான் உனக்கு வந்து ஷேர் கொடுக்குறேன்ட்டு இப்படிலாம் பேசி டீல் போட்டுக்கிறாங்க. ஸோ அவனுக்கு இது பிடிச்சிருக்கு அண்ட் வந்து வீட்டு வேலைகள் அவனே வந்து பொறுப்பாக பார்த்துக்கிறான் அண்ட் அவளுக்கு வந்து எந்த ப்ரெஷரும் கொடுக்கறது இல்லை. முன்ன மாதிரி கோவலாம் படுறதே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சம் அவனும் மாறிட்டு வந்த மாதிரி தெரியுது. இவளுக்காக வந்து காஃபி கீஃபின்லாம் போட்டு கொடுத்து ரொம்ப அரவணைப்பாக கவனிச்சுக்கிறான். அவன் முன்ன மாதிரி இல்லை. ஸோ அதனால மாடுக்கு வந்து அவனை ரொம்ப பிடிச்சி போயிருது. அண்ட் ஃபைனலாக அவங்க 2 பேருடைய விருப்பப்படி சர்ச்சில் வந்து கல்யாணம் பண்ணவும் வராங்க. ஸோ அந்த கல்யாணத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டான அந்த ஃப்ராங்க் சொல்லிட்டு ஒருத்தர் வந்தார். அவரும் அவருடைய மனைவி தான் வந்து கலந்துக்கிறாங்க. மற்றபடி யாருமே கிடையாது. கல்யாணமும் சிறப்பாக நடக்குது. முன்கோபம் அன்னைக்கு ரூடா அந்த மாதிரி நடந்துக்கிட்டே அப்படிலாம் நடந்துக்காத, பொறுப்பாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாப்புல. அவங்களும் சந்தோஷமா திருமணம் முடிந்த கையோட ரொம்ப குஷியாக அப்படி ஜாலியாக வண்டியில் அவளை வச்சு தள்ளிக்கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்த்தாங்க. அப்புறம் அன்னைக்கு இரவு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்படியே சில மாதங்கள் கடந்து போக இப்போ விண்டர் சீசன். ஸோ இங்க வரைந்த ஓவியங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு சில பேர் வீட்டுக்கே வந்து வாங்குறாங்க. அதனால பார்த்தீங்கன்னா இவங்க விண்டோரோ கூட இந்த மாதிரி நாங்கள் பெயிண்டிங்ஸ் வந்து சேல் பண்றோம்னு சொல்லிட்டு ஷோ பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் விண்டர் கடந்து ஸ்ப்ரிங் சீசன் வருது. இப்போ வெளியே பெரிய சேல்ஸ் போர்டு ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இந்த மாதிரி டிராயிங் பண்ணி விற்கிறத வந்து லோக்கல்ல இருந்து ஒரு மீடியா தெரிஞ்சு அதை வந்து பேப்பர் வரைக்கும் கொண்டு வந்துருக்காங்க போல. அந்த பேப்பர்ல அவங்கள பத்தியும் அவங்களுடைய கணவர் பத்தியும் போட்டுக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன வீட்டில் இப்படி ஒரு பெண்மணி அவங்க கணவரோட இருந்து இப்படி டிராயிங்ஸ் எல்லாம் பண்ணி அதை விற்கிறதா சொல்லிட்டு பேப்பர்ல போட்டுக்கிறத படிக்கிறாங்க. அவங்களுக்கும் அவங்க கணவருக்கும் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப பெருமையா இருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோனுடைய அண்ணனான சார்லஸ் வந்து நீங்கிறான். இவ்வளவு நாள் தன்னுடைய தங்கச்சி என்ன பண்றா என்ன செய்யறான்னு கூட அவன் வந்து பெருசா கேர் பண்ணிக்கல. ஆனா இப்ப திடீர்னு பேப்பர்ல படிச்சுட்டு வந்து நிக்கிறான் போல. அது மட்டும் இல்லாம பெயிண்டிங்ஸ் எல்லாம் வித்து இவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க போல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் அண்ணங்காரன் எதுக்கு வந்திருப்பான், அவனுக்கு தான் பண ஆசை அதிகமா இருக்கே. ஸோ பணத்துக்காக தான் வந்திருக்கிறான். இப்ப இந்த நேரத்தில் நம்ம எவரெட் வீட்டில் இல்ல. ஸோ கொஞ்சம் தங்கச்சி கிட்ட பேசி அப்படியே வந்து இவளை இன்னும் பிரபலப்படுத்தி நம்ம அதன் மூலமா பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு எப்படி சொல்றான்னா, இந்த மாதிரி நீ சம்பாதிக்கிற பணத்தெல்லாம் ஹேண்டில் பண்றதுக்கு கண்டிப்பா என்ன மாதிரி ஒரு ஆள் தேவை, ஏன்னா அவன் புருஷங்காரனுக்கு அந்த அளவுக்கு விவரம் பார்த்தாது, நீயும் கூட இப்படி இருக்கிறன்ட்டு இப்படி சொல்றான். ஆனா இவங்க பயங்கரமா புரிஞ்சுக்கிறாங்க. இனிமேலும் வந்து இவங்க ஏமாற போறது கிடையாதுல்ல. அதனால அண்ணன் மேல இருக்கக்கூடிய அந்த கோவத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அப்படி கூலா பேசிக்கிட்டே வார்த்தைகளை வந்து அட்டாக் பண்றாங்க. உனக்கு பணத்தை பத்தி நல்லா தெரியும்பா, எத்தனை இடத்துல நீ கடன் வாங்கிட்டு எத்தனை பேருக்கு டிம்கி கொடுத்துட்டு ஓடிட்டு இருக்கிற, அது மட்டும் இல்லாம எனக்கே தெரியாம வீட்டை வித்து எனக்கே விபூதி அடிச்சவன் தானே. இத்தனை நாள் தங்கச்சி என்ன செய்யறா என்ன பண்றான்னு கூட உனக்கு அக்கறை இல்ல. திடீர்னு இவ பணம் சம்பாதிக்கிறான்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்திருக்கிற என் பாசம் மிகுந்த அண்ணனத்தை நான் இப்போ கண் கூட பார்த்துட்டு இருக்கிறேன்ட்டு மச்சி செய்யறாங்க. அவனால எதுவுமே பேசிக்க முடியல. அந்த நேரத்தில் எவரெட் வர வந்துருதாப்ல. எவரெட் வந்ததுமே அப்படி எச்சி முழுங்கி போயிருந்தான். ஏன்னா எவரெட் வந்து கோபமான ஆளுன்ட்டு இந்த ஏரியா ஃபுல்லா தெரியும். யார் இதுன்னு கேட்கிறப்போ எங்க அண்ணன் சார்லஸ்ன்ட்டு சொல்றப்பவே ஆக்சுவலா இவங்கெல்லாம் வந்து இவளுக்காக பண்ண துரோகங்கள் கொடுமைகள் எல்லாமே இவருக்கு தெரியும்ல. சம காண்ட் ஆகுது. அண்ணனுக்கு நைஸங்கிறது எஸ்கேப் ஆகணும். எதுக்காக வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு கேட்கிறப்போ அப்படி சமாளிக்கிறா. ஒன்றும் இல்லை, என் தங்கச்சி பெயிண்டிங் எனக்கு பிடிக்கும், வாங்க வந்த அப்படின்ட்டு அவனுக்கு வார்த்தைகள் அப்படியே திணறுது. அவனுக்கு பெயிண்டிங்ஸ் பத்தி எந்த நாலேஜும் கிடையாது. இங்க இருந்து எப்படியாச்சும் நைஸா நழுவிட்டு போகணும்ட்டு அதுல ஒன்று கம்மியான வேலையா இருக்குன்னு நினைச்சு ஒன்று எடுக்கிறான். ஆனா அதுதான் அதிகமான வேலை. $6 போல. $6 அப்படின்ட்டு வந்துட்டு முழிச்சு தான் எடுத்து கொடுக்குறான். ஏன்னா வேணான்னு சொல்லிட்டு இங்கிருந்து போனா எவரெட் போட்டு உதச்சு போடுவாரு. அதனால வாங்கிட்டு அங்கிருந்து வேகமா கார் எடுத்துட்டு பறந்துருதான், ஓடிடுதான். ஸோ இவங்க பெயிண்டிங் விற்கிற காசெல்லாம் வந்து நம்ம எவரெட் தான் வந்து வச்சுக்கிறாருன்னு நினைக்கிறேன். இப்போ இதுல இருந்து சில மாதங்கள் அப்படியே காலங்கள் ஓடி போகுது. அப்படி பெயிண்டிங் பண்ணிக்கிட்டே ஒரு விஷயத்தை சிம்பிளா சொல்றாங்க பாருங்க. அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்டே இவங்கள பேப்பர்ல பத்தி படிச்சதாகவும் அண்ட் அவங்களுடைய பெயிண்டிங்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சி போயிட்டு அவர் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்கு ஒரு பெயிண்டிங் வந்து அனுப்பி வைக்க முடியுமான்னு லெட்டர் போட்டிருக்கிறாரு. இந்த லெட்டரை வந்து இவங்க படிச்சுட்டு அவர் காசு எதுவும் கொடுக்கல, அதை நான் பெயிண்டிங் எதுவும் அனுப்பி வைக்கலன்ட்டு இப்படி சாதாரணமாக சொல்றாங்க. எவரெட் ஃபர்ஸ்ட் அதிர்ச்சி ஆகிறாரு. அப்புறம் ஓகே அப்படின்ட்டு சாதாரணமாக உட்காந்து இப்படி வழக்கம் போல பேசிட்டு இருக்காங்க. ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன் டோர் ஒன்று போடுங்கன்னு இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க போல. இந்த கொசு தொல்லை ஈ தொல்லாம் வருது, அந்த டோர் தான் போட்டா என்ன அப்படின்னு சொல்றப்போ அவர் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாரு. நான் தான் வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் பார்க்குறேன், நீ நாள் முழுக்க அந்த
இந்த டிராயிங் தான் பண்றேன்னு சொல்றப்போ, ஏங்க டிராயிங் பண்றது நான் சும்மாவா பண்றேன், நம்ம வருமானம் பார்க்குறோம்ல அப்படின்னு சொல்றப்போ, என்ன வருமானம், ஆக்சுவலி இவங்க டிராயிங் வித்து சேர்த்து வச்ச காசுக்கு ஒரு நல்ல வீடே கட்டலாம், பட் இருந்தாலுமே இந்த சின்ன வீட்டில் தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டோரை போடுங்கன்னு சொன்னதும் அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு வீராப்புல சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா மறுநாளே மனுஷன் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்ட மாதிரி ஒரு டோரை தூக்கி போட்டாரு. அப்படி சின்ன ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து அவங்கள கொஞ்சம் குஷிப்படுத்துதுன்ட்டு இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்களுக்குள்ள ரொம்ப ஹாப்பியா போகுது. ஸோ அன்னைக்கே பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் இவங்களுடைய பெயிண்டிங்ஸ் பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த போட்ட லெட்டர் விஷயம் வந்து எப்படியோ மீடியா வரைக்கும் போயிருக்குது. இந்த விஷயத்தை கேட்டதுமே ஃபர்ஸ்ட் ஒரு மீடியா இவங்களை பேட்டி எடுக்கிறதுக்காக வராங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மூலையில இப்படி ஒரு கிராமத்தில் இப்படி ஒரு சின்ன வீட்டில் வசிக்கக்கூடிய இந்த கப்பலுக்கு அமெரிக்காவுடைய வைஸ் பிரசிடென்டே இந்த மாதிரி லெட்டர் போட்டிருக்கிறதா வந்து ஆச்சரியப்பட்டு இப்படி வந்து ஒரு சின்ன மீடியா வந்து பேட்டி எடுக்க வராங்க. அதுக்கப்புறம் அவ்வளவுதான், ஏகப்பட்ட மீடியா அவங்க வீடை சூழ்ந்திருந்தாங்க. அதோடு மட்டும் இல்லாம நாடு முழுக்க பெயிண்டிங்ஸ் எல்லாம் பிடிக்கும் தெரியுமா, அப்படிப்பட்ட நிறைய பேர் வந்து அந்த வீடை சூழ்ந்து அவங்க பண்ண ஆர்ட், அவங்க பண்ண பெயிண்டிங், அதுவும் சுவர்கள் எல்லாம் பண்ணிருப்பாங்கல்ல, அதுல வியந்து போய் பார்க்கறது அண்ட் மீடியா முழுக்க இது வந்து உலகம் முழுவதும் இவங்களை பத்தியும் இவங்க ஓவியங்கள் பத்தியும் தெரிஞ்சு போயிடுது. ஆனா எவருக்கு வந்து இது சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளான வாழ்க்கை, கணவன் மனைவியா சந்தோஷமா இருக்கிறது தான். ஆனா மக்களுக்கு இது தெரிஞ்சு மக்கள் சூழ்ந்து போறது, இவங்க வந்து பேட்டி எடுக்கிறதுன்ட்டு அவருக்கு கொஞ்சம் டிஸ்டர்பா இருந்த மாதிரி தெரியுது. இருந்தாலும் தன்னுடைய மனைவிக்காக இது எல்லாமே அவர் ஒத்துக்கிட்டு பண்றாரு. அவரும் இவங்க எடுத்த பேட்டி அண்ட் இதெல்லாம் வந்து டெலிகாஸ்ட் ஆகுது இல்ல, இதை அவருடைய ஆன்டியும் பாக்குறாங்க அண்ட் அண்ணன்காரனும் பாக்குறான். அவங்களுக்கு ஏதோ ஒரு கில்ட் ஃபீல் ஆகுது. அதுலயும் அத்தை பாத்தீங்கன்னா இவ பலமுறை டிராயிங் பண்றப்போ அந்த பிரஷ் அந்த பெயிண்ட்லாம் பார்த்துட்டு இந்த உதவாத காரியமா அதை வந்து நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு அவளை வந்து உலகம் முழுவதும் தூக்கி விட்டுருக்கு, பிரபலப்படுத்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்களே நினைச்சு இந்த தனிமையா இருக்கக்கூடிய இந்த கடைசி காலகட்டத்தில் இப்படி நம்ம தவறுகள் பண்ணிட்டோம்ட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அதே சமயம் அண்ணன்காரனும் ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்றான், அவனுக்கே அசிங்கமா தான் இருக்கு. ஒரு நாள் இந்த மாதிரி இந்த கடைக்கு வரப்போ அங்க அத்தையும் வராங்க. அத்தை வந்து ரொம்ப முடியாம இருக்கிறாங்க போல, பாத்துக்கிறதுக்காக கூடவே ஒரு நர்ஸ் கூட வந்திருக்காங்க போல. ஸோ இந்த மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உண்மையிலே வந்து கொடுத்து வச்சவங்க தான், மாடு உங்க லைஃப்ல வந்தது. ஆரம்பத்தில் நான் உங்களை கூட தப்பா தான் நினைச்சேன், ஆனா ரெண்டு பேரையும் டிவியில பாக்குறப்போ எனக்கு அவ்வளவு பெருமையா இருக்குன்னு சொல்லி எனக்குள்ளேயும் அவளுக்கு பண்ண தவறுகள் நினைச்சு எனக்கு நிறைய கவலைகள் வழிகள் இருக்கு. நீங்க வீட்டுக்கு போனதுமே எனக்கு இப்படி உடம்பு சரியில்லை, என்ன ஒரு முறையாச்சும் வந்து பார்க்க சொல்லுங்களேன்ட்டு இப்படி சொன்னதும் அவன் எதுவுமே பதில் சொல்லிக்காம போயிருந்தான். வீட்டுக்கு வந்ததுமே இதை பத்தி சொன்னதுமே இவங்க வந்து ரொம்ப பதறி போயிருந்தாங்க. எனக்கு எங்க அத்தைக்கு உடம்பு சரியில்லையா, நான் அந்த கடைசி காலகட்டத்தில் அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்ட்டு இவன் ரொம்ப பதறி போறா. அதுக்கு எவர்ட்டு வந்துட்டு உன்னை உதாசனப்படுத்துவாங்க தானே, எதுக்கு நீ அவங்கள போய் பார்க்க போகணும், அதெல்லாம் வேண்டாம், அதில் எங்கேயும் போக வேணான்ட்டு வந்து இவன் சொல்றான். இல்ல அவங்க என்னதான் எனக்கு பண்ணியிருந்தாலுமே அவங்க என்னுடைய அத்தை, நான் போய் பார்த்துட்டு வரேன்ட்டு சொல்ல ரெண்டு பேருக்கு எல்லாம் வாக்குவாதம் ஏற்படுது. ஒரு கடத்துல நான் பார்த்துட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கிருந்து அவங்க என்ன கோவப்பட்டு இவங்க வந்துருந்தாங்க. அப்பதான் ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த நோய் வந்து முத்திட்டு வருது. இப்ப பழைய மாதிரி அவங்களால நடக்க முடியல, ரொம்ப சிரமப்பட்டு தான் நடந்து இப்ப அத்தை வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அத்தையோடைய உடல்நலமும் விசாரிக்கிறாங்க. அவங்க வந்து கொஞ்சம் வருத்தப்படுறாங்க, இந்த மாதிரி நான் உனக்கு பண்ணதெல்லாம் நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா, அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு உண்மையை கொண்டு வராங்க பாருங்க. ஆக்சுவலா உங்களுக்கு பிறந்தது வந்து பெண் குழந்தை தான். ஸோ அந்த குழந்தை வந்து சாகவே இல்லை. அந்த குழந்தைய நானும் அண்ணனும் சேர்ந்து வித்துட்டோம். அந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லணுமே தான் என் மனசு உறுத்திச்சு. அதான் உனக்கு கூப்பிட்டேன்னு சொல்றப்போ அவளுக்கு அப்படி தலையில இடி இறங்கின மாதிரி ஆயிடுது. என்னத்த சொல்றீங்கன்னு கேட்கிறப்போ, ஆமாமா உனக்கு குழந்தை பிறந்து அப்படி நீ மயக்கத்துல இருந்த, இந்த குழந்தைய உன்னால பாத்துக்க முடியாதுங்கிற ஒரு எண்ணத்துல அவங்க அண்ணன் தான் இந்த குழந்தைய யார்கிட்டயாச்சும் நம்ம வித்துடலாம் அப்படின்னு சொன்னா, நானும் அதுக்கு உடன்பட்டு அந்த குழந்தைய ஒருத்தங்க கிட்ட வந்து கொடுத்துட்டோம். இந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட எத்தனை வருஷமா மறைச்சிட்டோம். என் உடல்நிலை சரியில்லை, நான் சாகிறதுக்கு முன்னால எப்படியாச்சும் இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லணுமே தான் என் மனசு ஒரு உறுத்தலாவே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்படி சொன்னதும் அப்படி அவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆக்சுவலா அவங்க குழந்தை இறந்ததா சொன்னதுனால அவங்க எத்தனை நாள் அதுல இருந்து மீள முடியாம இருந்தாங்க தெரியுமா. இப்போ வரைக்குமே அதை நினைச்சு அவங்க வருத்தப்படுறது உண்டு. ஆனா இப்படி குழந்தை உயிரோட தான் இருக்குன்னு சொன்னதுமே ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இப்படி ஒரு காரியத்தை பண்ணி தான் குழந்தைய தாங்கிட்ட இருந்து பிரிச்சதான் நினைச்சிட்டு அதுல நினைச்சு ஃபீல் பண்றாங்க. சரி என் குழந்தை எப்படி இருக்கிறா, அவ என்ன மாதிரி தான் இருக்கிறாளான்னு கேட்கிறப்போ, இல்ல அவ ரொம்ப நல்லா இருந்தா, ரொம்ப அழகா கூட இருந்தான்ட்டு இந்த மாதிரி சொன்னதும் அதுக்கப்புறம் இவங்களால பேசிக்கவே முடியல. ஓகே நான் வாரேன் அப்படின்ட்டு அங்கிருந்து சொல்லி நடக்க ஆரம்பிச்சு வந்துகிட்டே இருக்கிறாங்க. அப்படி கால் வலிக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்க. பார்த்தா ஒரு வண்டி வருது, வந்து நிக்குது. பார்த்தா நம்ம எவரெட் தான். ஸோ அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி இவ கஷ்டப்பட்டு தான் நடந்து வருவான்னு சொல்லிட்டு வந்ததுனால எங்களுக்கு போய் ஏறி உட்காந்துக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல எவரெட் வந்து இருக்கிற கோவத்தெல்லாம் காட்டுறாரு. என்ன கோவம் கேட்டா, ஒரு பக்கம் அத்தை வீட்டுக்கு நம்ம பேச்சை மீறி போயிட்டு வந்துட்டா, இன்னொரு பக்கம் எங்க போனாலும் மக்கள் வந்து இவனை அடையாளம் கண்டுக்கிறாங்க. நீங்க தானே அது, நான் உங்களை பார்த்துருக்கிறேன், அந்த கப்புள் தானே நீங்கன்னு சொல்லிட்டு டிவியில பார்த்துட்டு கேட்கறாங்களாம். அது அவனுக்கு அமைதி சீர்குலைஞ்ச மாதிரி ஃபீல் பண்றான் போல. அதனால பயங்கரமா கத்துறான், நீ வராம இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கை நல்லா இருந்துச்சு, ஆனா நீ வந்த பெயிண்டிங் அது இதுன்னு எங்கேயோ இழுத்துட்டு போயிட்டா பிரசிடென்ட் வரைக்கும், எங்க பார்த்தாலும் நீங்க தானே அது நீங்க தானே அதுன்ட்டு கேட்டு கேட்டு எப்பா கடுப்பா இதுன்ட்டு வந்து பயங்கரமா கத்துற
பேசுறப்போ ஒரு கடத்துல அவங்க வந்து தன்னுடைய குழந்தை நினைச்சு அழுதுகிட்டு இருக்காங்க. அதை கூட அவங்க கவனிக்கல. அப்போ ஒரு வார்த்தை சொல்றாங்க, இந்த மாதிரி என் குழந்தை உயிரோட தான் இருக்கிறா, அவ சாகலன்ட்டு அழுதுகிட்டே திக்கிக்கிட்டே சொல்றாங்க. அவன் பெருசாவே மதிக்கல, பயங்கரமா கோவப்படுறான். ஒரு கடத்துல இவங்களும் கோவப்பட்டு நான் வீட்டுக்கு வரலன்னு காரை விட்டு இறங்குறாங்க. நீ வராட்டி எனக்கு என்னன்னு சொல்லிட்டு அவர் வந்து காரை எடுத்துட்டு போயிருந்தாரு. அப்படியே நொண்டிக்கிட்டே நடந்துக்கிட்டு எங்க வராங்கன்னா நம்ம சாண்ட்ரா வீட்டுக்கு தான் வராங்க. ஆக்சுவலா சாண்ட்ரா வந்து நியூயார்க் போயிட்டு அகைன் வந்து இந்த டைம்ல வந்திருப்பாங்க போல. ஸோ தெரிஞ்சுக்கிட்டு தான் அங்கே வந்து பார்க்க வந்து சாண்ட்ரா கிட்ட வந்து நடந்ததை பற்றி சொன்னதுமே அவங்களும் அனுதாபப்படுறாங்க. சரி கொஞ்சம் அவளை காப்பாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இந்த பெயிண்டிங்லாம் எங்கே கற்றுக்கிட்ட, எனக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுக்க முடியுமான்னு சொல்கிறப்போ ஆக்சுவலாக அந்த ஓவியக்கலை அப்படிங்கிறது அவங்களே தான் கற்றுக்கிட்டது போல. அது எப்படி பண்ணணும்னு நான் சொல்லிக் கொடுக்க முடியாது, அது உங்களுக்கே தோணி நீங்களே பண்ணணும் அவ்வளோதான் அப்படின்ட்டு இப்படி சொல்லி கொஞ்சம் மனசு ஆறுதலாக பேசிட்டு அப்படியே 2-3 நாள் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வீட்லேயே இவங்க தங்கியிருந்தாங்க. ஹீரோ வந்து அவளை ரொம்ப மிஸ் பண்ணுறான். அவள் இல்லாமல் இவனுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அவள் பண்ண பெயிண்டிங்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதே சமயம் நம்ம மாட் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை ரொம்ப வந்து மிஸ் பண்ணுற மாதிரி தெரியுது. ஸோ இந்த மாதிரி 2 பேருமே பார்க்காம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் நம்ம எவர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இறங்கி போயிட்டு அந்த ஈகோலாம் விட்டுட்டு சாண்ட்ரா வீட்டுக்கு வந்து அவளை கூப்பிடுறதுக்காக வரப்பல அப்படியே 2 பேருமே வெளியே உட்காந்து பேசுகிறாங்க தெரியுமா. அப்போ அப்படி மனசில் உள்ள மனஸ்தாபத்தெல்லாம் விட்டு இறக்கிட்டு கொஞ்சம் சிரிச்சு பேசுகிறாங்க. ஆனால் அது போக இந்த இடத்துல நம்ம எவர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாரு. அந்தளவுக்கு அவருடைய கல்லெஞ்சியே இவங்களுடைய இந்த கொஞ்ச நாள் வெற்றிடமும் அந்த காதில் வந்து பயங்கரமாக தாக்கியிருக்கு. அதை ரொம்ப எமோஷனலாக பேசுகிறான். இந்த மாதிரி பேசக்கூடிய ஆளே கிடையாது இவர். இருந்தாலும் அப்படி ஒரு மாதிரி நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன், எனக்கு சாப்பாடு இறங்கல, தூக்கம் வரல, நீ இல்லாம எதுவுமே என்னால் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்படி வந்து பேசுறாரு. அவங்க அப்படியே சிரிச்சுட்டு எனக்குமே தான் அப்படிதான் இருந்துச்சு, பட் இருந்தாலும் உங்க வைராக்கியம் எப்படி இறங்கி வருதுன்னு தான் நான் வெயிட் பண்ணேன்னு சொல்லிட்டு பேசிட்டு ஓகே கிளம்பலான்ட்டு அங்கே சாண்ட்ரா வீட்டில இருந்து அவங்கள கூப்பிட்டு கார்ல போறாங்க. ஆக்சுவலாக அவங்க வீட்டுக்கு போகல, வேற எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. போயிட்டு ஒரு வீட்டுக்கு முன்னால அப்படியே அந்த வீட்டை கடந்து வந்து கார் நிக்குது. எதுக்கு இங்க வந்திருக்கிறோம், எதுக்கு கார் நிக்குதுன்னு கேட்கிறப்போ இங்க தான் பொண்ணு இருக்கிறான்ட்டு சொல்றப்போ அப்படியே அவங்களுக்கு நெஞ்செல்லாம் ஒரு மாதிரி பதட்டமாகுது. பின்னால் ஒரு வீடு இருக்குல்ல அங்கே தான் இருக்கிறான்ட்டு சொல்றானா. எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு வந்துட்டு கேட்குறப்போ இந்த மாதிரி சார்லஸ் தான் பார்த்து எப்படியோ வந்து அவன் மூலமா இந்த பொண்ணு இங்க இருக்கிறான்னு தெரிஞ்சு கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. ஸோ தான் பெத்த பொண்ணை பார்க்க போறத நினைச்சு அப்படியே ஒரு நிமிஷம் சந்தோஷத்துல எமோஷனல் ஆயிருந்தாங்க. கண்கலங்கி அப்படி கீழே இறங்கி நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கேருந்து ஒரு பொண்ணு வரா. அந்த பொண்ணு தான் அவங்களுடைய பொண்ணு. வெளியே ஒருத்தன் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கிறான்ல, அதுதான் அந்த பொண்ணுடைய கணவர் போல. ரீசெண்டாக மேரிடான கப்பிள் மாதிரி தெரியுது. இவ்வளோ பெரிய பொண்ணாயிட்டா அண்டு ரொம்ப அழகா இருக்கிறா பாருங்க. அதை பார்த்து அப்படியே வந்து தான் பொண்ணை தூரத்துல இருந்து பார்க்குறோம், பக்கத்தில் போய் நம்மளால பேச முடியலன்ட்டு ரொம்ப தவிச்சு போறாங்க. நான் தான் அவனுடைய அம்மான்ட்டு வந்து அந்த பொண்ணுகிட்ட சொன்னா அந்த பொண்ணுடைய நிம்மதி குறைஞ்சு போயிடும். இத்தனை நாள் அந்த பொண்ணை ஆசையை வளர்த்தவங்களும் வந்து பாதிக்கப்பட்டுருவாங்க அப்படிங்கிறதுனால தான் எதுவுமே பேசிக்காம அப்படி தூரமா ஒரு மாதிரி நின்று ஏக்கமா பார்த்துட்டு அப்படியே கார்ல ஏறி வந்துருந்தாங்க. அன்னைக்கு நைட்டு அப்போ கூட அவங்களுக்கு தூக்கமே வரல. அவங்க பொண்ணை பற்றியே சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன மாதிரி இல்லைல்ல, எவ்வளோ அழகா இருக்கிறாள்லன்னு சொல்லிட்டு பொண்ணை பற்றியே பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன என்னால் தான் போய் பேச முடியலன்ட்டு அவங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. அவனும் வந்து ஆறுதல் படுத்துறான். இப்போ அப்படியே கட் பண்ணா இதுல இருந்து பல வருடங்கள் 2 பேருக்குமே நல்லா வயசாயிருச்சு. தொடர்ந்து இப்போ வரைக்குமே அவங்க ஓவியம் பண்றதை நிறுத்தவே இல்லை. ஏகப்பட்ட மெயில்ஸ் வருது, ஏகப்பட்ட ஆர்டர்ஸ் வருது. ஒவ்வொரு கஸ்டமருக்கும் கேட்ட மாதிரி அவங்க டிராயிங் பண்ணி அதை சிட்டியில் போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அங்க இருந்து நடந்து கூப்பிட்டு போனா கூட இந்த விண்டர் சீசனுக்கு வந்து அவங்களால நடக்க முடியல. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஒரு அடி கூட என்னால் வைக்க முடியாதுன்ட்டு ரொம்ப வழியில துடிச்சு போறாங்க. அப்புறம் வந்து வீட்டுக்கு அவங்க கூப்பிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா அந்த பனிப்பொழிவுல கார் எடுத்துட்டு போகவும் முடியாது. அப்புறம் டிராயிங் பண்ணும்போது அவங்களுடைய பார்வை திறன் கொஞ்சம் மங்கலாகுது. பிரஷர் வந்து முன்ன மாதிரி ஸ்டடியா பிடிக்க முடியல. வீட்டு வேலைகள் பாக்குறப்போ திடீர்னு தடுமாறி கீழே விழுந்துட்டாங்க. உடனே வந்து ஒரு டாக்டர் வர வச்சு என்னதுன்னு பாக்குறப்போ இந்த மாதிரி அவங்க ஸ்மோக் பண்ணதுனால லங்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனையும் வந்துருச்சு போல. அண்ட் இது போக அந்த வாத நோயும் 2மே போட்டு அவங்கள புண்ணாக்குது. அதனால தான் அவங்களுக்கு வழக்கம் போல எந்த ஒரு வேலையும் ஸ்டடியா பண்ண முடியலன்னு டாக்டர் வந்து சொல்லிட்டு ஸ்மோக் பண்றதை விட்டுருங்க அண்ட் அடிக்கடி வெளியே போறதையும் தவிர்த்துருங்கன்னு சொல்லிட்டு அவர் போயிருந்தாரு. மனைவி இப்படி நோயால் அவஸ்திப்படுறதை பார்த்து எவருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே அக்கறையா பாத்துக்கிறாரு. அதுவும் இப்போ வரைக்குமே நல்லா அன்பா பாத்துக்கிறாருன்னா பாத்துக்கோங்க. ஸோ நாள் பட அவங்களுடைய வியாதி வந்து அப்படியே ரொம்ப தீவிரமாயிருச்சுங்க. ஆனா இருந்தாலும் அவங்க அந்த டிராயிங் பண்றதை மட்டும் விடவே இல்லை. அவங்க கடைசி மூச்சு வரைக்குமே டிராயிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் அவங்க டிராயிங் பண்ணும்போது தான் அவங்களுக்கு மூச்சு விட முடியாம ரொம்ப ஒரு மாதிரி தவிச்சு போறாங்க. அவரும் ரொம்ப பதறி போயிட்டு கார்ல மனைவியை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்கிறாங்கன்னு நல்லாவே தெரியுது. அவர் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணு மூழ்கிறாங்க. கூடவே தான் இருக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல ரொம்ப உடஞ்சு போயிட்டு ஆட ஆரம்பிச்சிருந்தாரு. ஏன்னா கண்டிப்பா இவங்க இல்லைன்னா இந்த கடைசி காலகட்டத்தை அவரால் தனிமையில மூவ் பண்ண முடியுமான்னு தெரியல. அது மட்டும் இல்லாம அவங்களும் கூட இந்த சுச்சுவேஷன்ல வந்து அவங்க பொழைக்கிற மாதிரியும் தெரியல. அதனால ரொம்ப தேம்பி அழுறாரு. என்னை விட்டு போயிடாதுன்ட்டு கதறாரு. அவங்க பேச முடியாம ரொம்ப மெல்லிய வாய்ஸ்ல வந்து இங்க வாங்கன்ட்டு ஒரு வார்த்தை சொன்னதும் பக்கத்துல போறாரு பாருங்க. கணவர்கிட்ட நிறைய பேசணும், நிறைய சொல்லணும்னு ஆசைப்படுறாங்க. பட் அவங்களால முடியல. கடைசியா ஒரே ஒரு வார்த்தையே சிம்பிளா சொல்றாங்க, ஐ வாஸ் லவ்ட் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டு அப்படி பாட்டி வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த கணமே வந்து இறந்து போறாங்க. ஐ வாஸ்
லவ்ட் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம், அதுவும் மரண படுக்கையில் அவங்க சொல்றதுக்கு காரணம் ரீசன் என்னன்னு கேட்டா, எத்தனையோ பேர் அவங்க உதாசனப்படுத்தினாங்க. அவங்களுக்குலாம் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்குமான்னு அவங்க நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையை வந்து வெறுமனை முடிஞ்சு போகல, அவங்களுக்கும் வந்து காதல், கணவர், ஒரு குடும்பமா சந்தோஷமா வாழ்க்கையில நிம்மதியா வாழ்ந்தாங்க. ஸோ இந்த வாழ்க்கை எனக்கு திருப்தியா கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி தான் அப்படி எமோஷனலா அந்த வார்த்தையை சொல்லிட்டு அவங்க அந்த கணமே இறந்து போயிட்டாங்க. அவர் தான் எவர்ட் வந்து ரொம்ப உடஞ்சு போயிருந்தாப்ல. மனசுக்குள்ள அவ்வளவு குமுறல், அவ்வளவு அழுகைகள் அவருக்கு வருது. பட் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு கார்ல வந்து ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சு போயிட்டு அங்கிருந்து ட்ரை பண்ணி வீட்டுக்கு வராரு. இதுல இருந்து சில நாட்கள் கடந்து போகுது. தனிமை போட்டு அவரை வாட்டி வதக்குதுங்க. அவங்க பண்ண டிராயிங்ஸ் அதெல்லாம் அப்படியே பார்த்துட்டு ரொம்ப மிஸ் பண்றாரு. அவங்களுடைய ப்ரெஷ் அண்ட் அந்த திங்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பார்க்குறாரு. ரொம்ப கஷ்டமா இருக்குது. அப்பதான் பார்த்தீங்கன்னா ஒரு துண்டு சீட்டு மாதிரி ஒன்று இருக்கு. அதை எடுத்து பார்க்குறாரு. என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அந்த கடைக்கு வந்துட்டு இந்த மாதிரி வீட்டு வேலைக்கு ஆள் தேவைன்னு சொல்லிட்டு ஒட்டினதாரு தெரியுமா, அதை அவங்க எடுத்திருப்பாங்கல்ல, அதை தான் இத்தனை நாளா இத்தனை வருஷமா அவங்க அந்த டிராயிங் பாக்ஸ்குள்ள வச்சிருக்காங்க போல. அதை பார்த்ததும் பாவ மனசை இனிமே நொந்து நூலாகி போயிருந்தாப்ல. இந்த படமா பார்க்குறப்போ நாம அந்த இடத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அப்படியே வெளியே வந்து சுற்றி முற்றி பார்த்துட்டு அந்த டிராயிங் சேல் பண்ணக்கூடிய போர்டு வந்து பாட்டி வச்சிருப்பாங்கல்ல, அந்த போர்டு எடுத்துட்டு அப்படியே வீட்டுக்குள்ளேயே வந்து கதவை சாத்தி அப்படியே தான் இந்த படம் வந்து ஒரு கணத்தை இதயமாக முடிஞ்சு போகுது. ஸோ இப்படி தான் அந்த படம் முடிஞ்சு போக கடைசியாக பார்த்தீங்கன்னா உண்மையான ஹீரோ ஹீரோயின் அந்த தாத்தா பாட்டி தான் காட்டுறாங்க. ஸோ பாட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1970 தான் இறந்து போனாங்க. அவங்க இறக்கிறதுக்கு முன்னால் அவங்க பெயிண்டிங் சம்பந்தமாக எடுக்கப்பட்ட மீடியா ஃபுட்டேஜ் தான் இது போல. அப்புறம் கடைசி வரைக்கும் அவங்க பொண்ணை பார்த்தாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எதுவுமே டீட்டெயிலாக சொல்லவே இல்லை. ஆனால் விக்கிபீடியாவில் இப்போ பார்த்தா அவங்க பொண்ணு பேர் வந்து மென்ஷன் ஆயிருக்குது. ஆக்சுவலி உங்கள் பயோகிராஃபி வந்து ஒரு புக்காக எழுதப்பட்டு அதுக்கப்புறம் தான் படமாக எடுத்துருக்காங்க. ஓகே, இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுக்கிறத பற்றி கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.